Next நம்ம example 6.9 பார்க்க போகிறோம். A map is an abstraction of the things we find on the ground. We do not represent every detail on the ground. The map maker picks out the details that we need to know. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப் எடுத்துக்கலாம். இப்போ கூகுள் மேப்பை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபைண்ட் பண்ணும்போது அந்த பில்டிங், மவுண்டெயினு, ட்ரீஸ் இது எல்லாமே தேவையில்லை. ஒன்லி அந்த ரோட் மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா யூசர் வந்து அந்த பிளேஸை வந்து ஈஸியாக ரீச் பண்ணுவார். ஓகேவா? அப்போ தேவையுள்ள அந்த ரோட் மட்டும் இருந்தால் போதும். அந்த மவுண்டெயின், ட்ரீஸ், பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தேவை இல்லை. ஓகேவா? அப்போ ஒன்லி எசென்ஷியல் டீட்டெயில்ஸ். Different maps are drawn for the different purpose and so use different abstractions. They hide or represent different features. A road map is designed for drivers. A road map is designed for drivers. They do not usually worry about hills, so most hills are ignored on a road map. Road map la mountain, hills, இது building structures இதை பற்றிலாம் இல்லை. ஒன்லி ரோட் மேப் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நம்ம வியூ பார்த்தா போதும். A walker's map is not interested in whether road is on one-way street, so such details are ignored. Next one பாருங்களேன், 6.10. In medicine, different specialists work with different abstraction of human body. An orthopedician works with the abstraction of skeleton system, while a gastroenterologist works with the digestive system. A physiotherapist abstracts the human body by its muscular system. இப்போ நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போனோம் அப்படின்னாக்கா அதுக்கான க்யூஸ் வந்து ரெக்டிஃபை ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எசென்ஷியல் நீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் போதும். ஓகேங்களா? வி யூஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ் while constructing algorithm. In the specification of problems representing state by variables and decomposing an algorithm to functions. Okay, an algorithm designer has to be trained to recognize which features are essential to solve the problem and which details are unnecessary. If we include unnecessary details, it makes the problem and its solution over complicated. ப்ராப்ளம் சால்விங்க்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணால் போதும். அதர்ஸ் எல்லாமே என்னது? unnecessary details. Okay, specification abstracts a problem by the properties of the inputs and the desired input-output relation. We recognize the properties essential for solving the problem and ignore the unnecessary details. என்ன பண்ண நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அப்போ தேவையான எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்து அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு மெத்தடு யூஸ் பண்ணுறோம். அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேஷன் அந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட். In algorithms, the state of a computation is abstracted by a set of variables. இப்போ நம்ம z equal to x plus y அப்படின்றோம்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸில் ஒரு வேல்யூ, ஒயில் ஒரு வேல்யூ இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இசட்டில் வைக்கிறோம். அப்போ இதை கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? அப்போது அந்த கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் தான் என்னது? எக்ஸ் அண்டு ஒய், இசட். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம்? இசட்டில் அசைன் பண்ணிடுறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஃபங்க்ஷன். When an algorithm is a very complex, we can decompose it into functions and abstract each functions by its specification. Function concept already நமக்கு தெரியும். லார்ஜ் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை என்ன பண்ணுறோம்? ஸ்மால் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸும் அந்த சப்செட் ஆஃப் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்போ லார்ஜ் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா ஈஸியாக வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட். 6.6.1ல ஸ்டேட். State is a basic and important abstraction. Computational process have state.
computational process like arithmetic operation, logical operation, எது வேணாலும் இருக்கலாம். relational operation. A computational process start with an initial state. An action is or performed, its state changes. It ends with the final state. இப்போ நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறது தான் எக்ஸ்பிரஷன். நம்ம இந்த சாப்டர்ல எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு வரோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய், அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். அதுதான் இனிஷியல் ஸ்டேட். ஓகே, as action are performed, its state changes. x plus y இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இண்டிவிஜுவலாக இருந்த வேரியபிள் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், இசட்ன்ற வேரியபிளை அசைன் பண்ணுறோம். z equal to x plus y. So it ends with the final state. The state of process is abstracted by a set of variables in the algorithm. The state at any point of execution is simply the values of the variable at that point. Values of the variables at that point. அப்போ கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன பண்ணணும், எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய். அப்போ எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது 10, ஒயில் என்ன இருக்குது 20. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி இசட்டில் அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா, பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் சிம்ப்ளி த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் அட் தட் பாயிண்ட். இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க பாருங்கள். 6.11ல் சாக்லேட் பாஸ் இருக்குது. சாக்லேட் பாஸ் இருக்குது. அந்த சாக்லேட் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இதுதான் அந்த சாக்லேட் பார். ரெக்டாங்கிளாக இருக்குது ஒரு சாக்லேட் பார். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மால் பீஸாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். எத்தனை டைமில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம், ஹவு மெனி டைம்ஸ் கட் எ பீஸ் ஆஃப் சாக்லேட் அப்படின்றதான் இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். ஓகேவா, அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, A rectangular chocolate bar is divided into squares by horizontal and vertical grooves. We wish to break the bar into individual squares. Okay, to start with, we have the whole of the bar as a single piece. A cut is made by the choosing a piece and breaking it along one of its grooves. Thus a cut divides a piece into two pieces. How many cuts are needed to break the bar into its individual square? அப்போது ரெக்டாங்குலர் பார் ஷேப்பில் இருக்கிற அந்த சாக்லேட்டை how many times வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், how many cuts are needed to break the bar into its individual square. இண்டிவிஜுவல் ஸ்கொயராக எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். In this example, we will abstract the essential variables of the problem. இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8.6ல் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் வேரியபிள்னால் என்ன, the number of pieces and the number of cuts are the essential variables of the problem. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாக்லேட் பாரை வந்து கட் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் பீஸாக கட் பண்ணுறோம், அண்ட் நம்பர் ஆஃப் கட்ஸு எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம அதை கட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகேவா, இட்ஸ் த எசென்ஷியல் வேரியபிள்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். we will represent them by two variables. என்னென்ன அப்படின்னா பீஸ் P and C cut P and C respectively. Thus the state of the process is abstracted by the two variables P and C. ஓகேவா, piece of variables and piece and the number of cuts தான் என்னது C. ஓகேவா, அப்போது எசென்ஷியல் வேரியபிள்ஸ். அப்போ அந்த சாக்லேட் பாரை கட் பண்ணுறதுக்கு ரெண்டு வேரியபிள் நம்ம டிக்ளரேஷன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா P and C. பீஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து ஒரு வேரியபிளும் நம்பர் ஆஃப் கட்ஸுன்றது ஒரு வேரியபிளும். ஒன்லி எசென்ஷியல் வேரியபிள்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். irrelevant டீட்டெயில்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா irrelevant டீட்டெயில் என்னெல்லாம் வருது பார்த்திங்கன்னா, the problem could be cutting a chocolate bar into individual piece or cutting a sheet of postage stamps into individual stamps. It is irrelevant. The problem is simply cutting a grid of squares into individual square. ஸ்கொயர் டைப்பும் கட் பண்ணலாம், ஸ்டாம்ப் சைஸும் கட் பண்ணலாம். ஓகேங்களா, அதை ஆட் பண்ணணும் அவசியமும் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். த சீக்வன்ஸ் ஆஃப் கட்ஸ் தட் ஹேவ் பீன் மேட் அண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் த ரிசல்ட்டிங் பீஸ் ஆர் irrelevant too. வேறு சைஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னா அந்த சாக்லேட் பார் கட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கொயர்
அண்டு ஃபீஸ் மட்டும். அது இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், அந்த ஷேப்பில் தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதுதான் என்னது irrelevant details. From P and C we cannot reconstruct the size of the individual pieces. நம்ம கட் பண்ணிட்டோம், அதனால் நம்ம திரும்ப ஓட்ட வைக்க போகிறதும் இல்லை. அதுவும் என்னது irrelevant. But that irrelevant to solving the problem. Irrelevant to solving the problem. எப்படி என்ன பண்ணுறோம், அப்போ ரெக்டாங்குலர் பீஸை நம்ம எடுத்துகிட்டு ஸ்மால் பார்ட்டாக கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, அதான் என்னது ப்ராப்ளம் சால்விங். எத்தனை டைம்ஸ் கட் பண்ணி எடுக்கிறன்றது தான் இந்த ப்ராப்ளம் சால்விங். அதுக்கு 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். பீஸ்க்கு பி, கட் பண்ணுறதுக்கு சி அப்படின்றது. அப்போ ஒன்லி எசென்ஷியல் வேரியபிள்ஸை மட்டும் நம்ம எடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம். ஓகே.